கவனிச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். சரி, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். புதுசா அம்மாவான நாம எல்லாருமே செய்யற ஒரு பெரிய தப்பு என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த கேள்விக்கான பதில்ல தான் இதுக்கான தீர்வோட முதல் படியும் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான். குழந்தை, வீடு, மத்த பொறுப்புகள்னு எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுல தப்பே இல்ல. ஆனா, இந்த பரபரப்புல நமக்காக நாம நேரம் ஒதுக்கவே சுத்தமா மறந்துடுறோம். இது கேட்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா உண்மையில நம்மளோட உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாத்துக்கும் இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. அப்போ இந்த நிலைமையை எப்படி மாத்துறது? இங்க தான் நம்மளோட முதல் ரொம்ப சிம்பிளான ஒரு திட்டம் வருது. காலை 9 மணி திட்டம். இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க நாளை எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப அமைதியா ஆரம்பிக்க உதவும். இந்த பிளான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல காலை டிஃபன் ரெடி பண்ணிடுங்க. அடுத்து மதிய லஞ்சியும் அப்பவே செஞ்சு வச்சிடுங்க. மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு கிளம்புறதுக்குள்ள, அதாவது ஒரு 9 மணிக்குள்ள இந்த 2 வேலையும் முடிச்சிடணும். நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா அந்த நாளோட பெரிய சமையல் வேலையே காலையில முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு மதியம் முழுக்க எவ்வளோ நேரம் கிடைக்கும், எவ்வளோ எனர்ஜி மிச்சமாகும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து ஒரு நாளோட மிக முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். வேலைக்கும் ஓய்வுக்கும் நடுவுல ஒரு சரியான தாளத்தை, ஒரு ரிதம உருவாக்குறது. இத நம்மள நாமளே பாத்துக்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளினே சொல்லலாம். இது ஒரு கோல்டன் ரூல்னே வச்சுக்கோங்க. இத உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. குழந்தை தூங்கும்போது நீங்களும் ஓய்வெடுக்கணும். அந்த நேரத்துல போய் பாத்திரம் கழுவலாம், வீட்டை கூட்டலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த நேரம் உங்களுக்கானது, உங்க உடம்புக்கானது. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு யோசனை. நீங்க கண்டிப்பா தூங்கியே ஆகணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் தூக்கம் வராது. அதுக்கு பரவாயில்ல. சும்மா படுத்து கண்ண மூடினாலோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் கூட போதும். உங்க உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறது தான் இங்க முக்கியம். இந்த சின்ன ஓய்வு உங்களுக்கு அடுத்த வேலைகளை செய்ய ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். சரி, குழந்தை தூங்கும்போது ஓய்வெடுத்தா அப்போ மத்த வேலைகளை எப்ப செய்யறது? இது ஒரு நல்ல கேள்விதான். அதுக்கு பதில், குழந்தை முழிச்சிருக்கும்போது நாம ஸ்மார்ட்டா வேலை செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இதுதான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் டெக்னிக். முதல்ல குழந்தை எழுந்ததும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிடுங்க. வயிறு நிறைஞ்சா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்கள தரையில ஒரு பாதுகாப்பான இடத்துல படுக்க வச்சு சுத்தி சாஃப்டான பொம்மைகளை போட்டு விளையாட விடுங்க. மூணாவதா, இப்போ நீங்க அவங்க பக்கத்திலே இருந்துகிட்டு பாத்திரம் கழுவுறது, துணி மடிக்கிறது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். பாத்தீங்களா, ஒரே கல்லுல 2 மாங்கா. குழந்தையும் பாத்துக்கிட்டீங்க, வேலையும் முடிஞ்சது. ஆனா இந்த ஸ்மார்ட் ஒர்க் முறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தவிர்க்கவே முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுதான் உங்க குழந்தையோட பாதுகாப்பு. அது 100% உறுதியான மட்டும்தான் உங்களால எந்த கவலையும் இல்லாம வேலையை செய்ய முடியும். ஒரு சேஃபான இடத்தை உருவாக்குறது எப்படின்னு பார்க்கலாம். குழந்தை இருக்கிற இடத்துல கத்தி மாதிரி கூர்மையான பொருட்கள் எதுவுமே இருக்கவே கூடாது. அவங்க வாயில போட்டு முழுங்குற மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எதுவுமே அங்க இருக்கக்கூடாது. முக்கியமா ஃபேன், எலக்ட்ரிக் பிளக்ஸ் இதெல்லாம் உங்க கைக்கு எட்டாத தூரத்துல இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாம உங்க வேலையை பார்க்கலாம். இந்த சுழற்சியை மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. இது ஒரே ஒரு முறை செய்யற டெக்னிக் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு நாள்ல குழந்தை பல தடவை தூங்கும். ஒவ்வொரு தடவையும் அது உங்களுக்கான ரெஸ்ட் டைம். இந்த ரிதத்தை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றது தான் உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா பிராக்டிக்கல் டிப்ஸுக்கும் பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. அது என்னன்னா, உங்க உடல் நலம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம், எல்லாத்துக்குமே அடிப்படை. இந்த பழமொழிய நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சுவர் இருந்தாதான் சித்திர வரைய முடியும். தாய்மைக்கு இது 100க்கு 100 பொருந்தும். இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம். இங்க சுவர்னு சொல்றது ஒரு அம்மாவோட உடம்பு மற்றும் மன ஆரோக்கியத்தை. சித்திரம்ங்கிறது தன்னோட குழந்தையையும் குடும்பத்தையும் அன்பா பாத்துக்கிற திறமைய. அதாவது அந்த சுவர் நீங்க ஆரோக்கியமாவும் வலுவாவும் இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பம்ங்கிற அழகான சித்திரத்தை உங்களால வரைய முடியும். அதனால நீங்க உங்களை பாத்துக்கிறது சுயநலம் கிடையாது. அது உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நீங்க செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. பாருங்க, நாம பேசின இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் உங்க வாழ்க்கையை எவ்ளோ சுலபமா, எவ்ளோ சந்தோஷமா மாத்தும். நீங்க பெரிய பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன ஆனா நிலையான தொடக்கங்களே போதும். சரி, இந்த பதிவோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்காக நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? அது காலை 9 மணி திட்டமா இருக்கலாம், இல்ல குழந்தை தூங்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுக்கிறதா இருக்கலாம். எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும். ஆனா தயவு செஞ்சு இன்னைக்கே தொடங்குங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க.